நம்முடைய எண்ணங்கள்ல சுத்தம் இல்ல. நம்முடைய மனசு எதை செஞ்சாலும், எதை நீங்க தொழுகை எல்லாம் விட்டுருங்களேன், வியாபாரத்தை எடுத்துக்கோமே, ரொம்ப அதை ஆசைப்பட்டு தானே செய்யறோம். சம்பாதிக்கணும், கொள்ளணும், அந்த ஆசையோட தானே செய்யறோம். அந்த வியாபாரத்திலேயாவது மனசு விரும்பி மனசு ஒப்பி அதை செய்யறோமா? கரெக்டா செய்யறோமா? ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொன்னுக்கு மனசு அளவாயுது. ஆச்சா, கொஞ்சம் காசு கையில சேர்ந்துட்டா போதும், இதை வச்சு டெவலப்மெண்ட் பண்றது என்ன வழி, இதை பெருசாக்குறதுக்கு என்ன வழி, கடைசியில எல்லாத்தையும் எங்கேயோ கொண்டு போய் மொத்தமா போன பிறகுதான் ஐயோ பேசாம இப்படியே இருந்திருக்கலாம் போல தெரியுது அப்படின்னு யோசிப்போம். ஒண்ணு நல்லது நடக்கும் போது, ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது அதை நமக்கு அனுபவிக்க தெரியல. ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது அந்த சந்தோஷத்தை நல்ல விதத்தில் அனுபவிக்க தெரியல. அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்ததுக்குண்டானதை யோசிச்சிடுறோம். ஒரு எழுத்தாளர் அழகா எழுதியிருக்காரு அவருடைய புத்தகத்தை. குற்றாலத்துக்கு ஜாலியா சந்தோஷமா போகணும்னு ட்ரிப் போன சில நண்பர்கள் குற்றாலத்துக்கு போய் ஜாலியா குளிச்சிட்டு இருக்கிறாங்க. குளிச்சிட்டு இருக்கும் போதே இந்த மனுஷன் விடமாட்டேங்கிறார். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, குளிச்சது போதும், சீக்கிரம் வாங்க. என்ன இல்ல, அந்த இடத்துல இட்லி சூப்பரா இருக்கும் குற்றாலத்துல. ஏய், இட்லி நீ தின்றதே இல்லையா? இட்லி இப்படி அலையிற, குற்றாலத்துக்கு வந்திருக்கோம், குளிக்கிறதுக்கு வந்திருக்கோம், குளிக்கிறதுக்கு விடியா அப்படின்னா, ஏன் நீ குளிச்சதே இல்லையா அப்படின்னு அவர் திரும்ப கேட்கிறார். குளிச்சிருக்கையா? குற்றாலத்துல குளிச்சது இல்ல. சரி, இங்க இருந்துதான் சீக்கிரம் போய் அந்த இட்லியாவது ஒழுங்கா சாப்பிட விடுவாரா? அந்த இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அங்க மிளகு பால் விற்கும், சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், வாங்க வாங்கி தரேன். அங்க போய் அதையாவது நிம்மதியா கொடுக்குவாரா? இளநீ இங்கதான் நல்லா இருக்கும், இந்த கடையில சூப்பர் இளநீ வாங்க. அந்த பார்டர் பரோட்டான்னு ஒன்று இருக்கு செங்கோட்டை பக்கத்துல, அங்கதான் பரோட்டா சூப்பரா இருக்கு. எதையாவது சந்தோஷமா அனுபவிக்க வருவானா? விடமாட்டான். எதுலையுமே மனசு ஒவ்வாம, எதுலையுமே மனசை கொடுக்காம ஒவ்வொன்னு செஞ்சுட்டு இருக்கும் போதே அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு தாவி தாவி, ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல மனசு அது மாதிரின்னு, அது மாதிரி இந்த மனசு ஒண்ணு கிடைக்கும் போது அதை சந்தோஷமா அனுபவிக்காம தாவி 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 உலக காரியங்கள்ல இந்த மனசு தாவிக்கிட்டேதான் இருக்கு. மறுமையினுடைய செயல்பாடுகள்லையும் இந்த மனசு ஒரு நிலைமையில இல்லாம தாவிக்கொண்டே இருப்பதனால எதையுமே நாம முழுசா அனுபவிக்கவே முடியறது இல்லை. 2 ரக்காத்து தொழுதா அந்த தொழுகை நமக்கு என்ன சந்தோஷத்தை தரணுமோ அந்த சந்தோஷத்தை 2 ரக்காத் தொழுகை நமக்கு தர்றதில்லை. ஜும்மாவுடைய தொழுகை ஈதுல் ஃபுகராஇ வல் மசாகீன், இது ஒரு பெருநாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஜும்மா அந்த பெருநாளுக்கு உண்டான சந்தோஷத்தை தருதா? தரல. ஏன்? மனசு ஒப்பல. வந்தமா 10 நிமிஷம் தொழுதமா ஓடணும். பெருநாளைக்கு அப்படியா இருப்போம்? பெருநாளைக்கு கடையை மூடிடுவோம், கடை மூடிட்டு பெருநாளைக்கு பிரியாணி கன்ஃபார்ம், பெருநாளைக்கு புது துணி கொடுத்துருப்போம். பெருநாளைக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த பெருநாள் அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் ஜும்மாவுல கிடைக்குதா? இல்ல. இது வார வாரம் வந்துட்டு போகுது. இது சாதாரண ஒரு நாளா போச்சு. ஏன்? என்ன காரணம்? இதுல மனசு ஒப்பல. எப்படி ஈத எதிர்பார்க்குதோ மனசு, பெருநாள மனசு எப்படி எதிர்பார்க்குதோ அது மாதிரி எதை எதிர்பார்க்கறது இல்ல, ஜும்மாவை மனசு எதிர்பார்க்கல. அப்ப நம்முடைய எந்த செயல்களாக இருந்தாலும் சரி, அந்த செயல்களில் நம்முடைய மனசு ஒவ்வாம, மனசுக்கு பிடிக்காம ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆகிறது இல்ல. அது அமலாக இருந்தாலும் சரி, அது உலகத்தினுடைய நிலைகளாக இருந்தாலும் சரி. எனவேதான் நம்முடைய ஒவ்வொரு அமல்களிலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில நபர்கள் தொழுவார்கள், அவர்களுடைய தொழுகை முதல் வானத்துக்கு கூட போகாது, பந்து போல சுருட்டப்பட்டு, பழைய கண்டம் துணியை போல அவருடைய தொழுகை சுருட்டப்பட்டு தொழுதவருடைய முகத்திலேயே தூக்கி வீசப்படும். என்ன காரணம்? என்ன ரீசன்? வவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா சொல்றான், தொழுகையாளிகளுக்கு நாசம். என்ன அநியாயமா இருக்கு? ஏனென்றால் அவர்கள் தொழுகையில மனம் ஒப்பி தொழுவதில்லை. அவர்கள் யாருக்காக வேண்டியோ தொழுகிறார்கள், எதற்காக வேண்டியோ தொழுகிறார்கள். அப்ப மனசு விருப்பப்படாமல் ஒரு காரியத்தை செய்கிற போது அது கை கொடுப்பதில்லை. அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா உலக காரியங்களிலும் மறுமையினுடைய காரியங்களிலும் மனம் ஒப்பி செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.